தேவனுடைய வேலைக்காக, தேவனுடைய சித்தத்திற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட பாத்திரமாய் வைத்திருப்பது உண்மை என்று சொன்னார். தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த இடத்துல எப்படி போய் ஒளிந்தாலும் மறைந்தாலும் கர்த்தர் உங்களை விடவே மாட்டார். ஆமென். நீங்க கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருந்தாதான் ஆண்டவர் நீங்க எங்க போய் ஒளிஞ்சாலும், யோனா ஆண்டவருடைய வேலைக்காக அழைக்கப்பட்ட ஒரு பாத்திரமா இருந்தபோது அவர் ஆண்டவருடைய வேலையை விட்டுட்டு ஓடி போய் கப்பலுக்கு அடியில் ஒளிந்து ஒய்யாரமாய் தூங்கி கொண்டிருந்தார். ஆனா தேவன் விட்டாரா? விடலையே. ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்காக மீண்டுமாய் அழைத்தாரு. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். உங்க குடும்பத்தில், உங்க தலைமுறையில் நீங்க சிறியவர்களாக இருக்கலாம், நீங்க ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய அழைப்பு உங்களோடு கூட இருக்கிறபடியினால் தேவனுடைய சித்தத்தை செய்ய உண்மையும் உத்தமத்தோடு கூட நீங்கள் புறப்படுவீர்கள் என்று சொன்னால், தேவ பிள்ளையே, கர்த்தர் யார் என்பதை உலக ஜனங்கள் உங்களை கொண்டு அறியும்படிக்கு கர்த்தர் உங்களிடத்திலே பெரிய காரியத்தை செய்வார்.